வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை. வேல் வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. என் அன்பின் பிரியமே, இன்னமும் சற்று நேரத்தில் நீ முகம் மலரப் போகின்றாய். அந்த அளவிற்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியை திருச்செந்தூரிலிருந்து வந்திருக்கின்ற இந்த கந்தன் உனக்கு சொல்ல வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, ஒவ்வொரு நாளும் உன்னை தேடி வருகின்ற இந்த நேரம், இந்த வாழ்க்கையில் உன் அப்பன் முருகன் என்னால் நடத்தி கொடுக்கப்படக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றிலும் நடக்கின்ற தீமைகளிலிருந்து உன்னை மீட்டெடுத்து உன்னை தேடி வருகின்ற நன்மைகளை உனக்கு எப்பொழுதும் உறுதியோடு கொடுக்க உன் அப்பன் நான் வருகிறேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். என் குழந்தையை, எப்பொழுதுமே எல்லோருடைய வாழ்க்கையிலும் சில சிறந்த நண்பர்கள் இருப்பார்கள். ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் உன் மனதின் ஆழத்தில் அன்போடு இடம் பிடித்த ஒருவர் என்றால் அது உன் அப்பன் கந்தன் நான் அல்லவா? எத்தனை உறவுகள் இருந்தாலும், எத்தனை நட்புகள் இருந்தாலும் என் பிள்ளை மனதோடு தேடுவது உன் அப்பன் கந்தன் என்னை அல்லவா? அதனால் எதையுமே என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் செய்யும் பொழுது உனக்கான உறுதுணையோடு உனக்கான ஒத்துழைப்பை கொடுக்க உன் அப்பன் நான் வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். எந்த வறுமையிலும் சரி, எத்தனை பஞ்சத்திலும் சரி, உன்னோடு இருந்து ஏதோ இருப்பதை வைத்து உனக்கு சமைத்து போட்டு உன்னுடைய பசியை போக்கி நீ வளர்ந்து 4 காசு சம்பாதிக்கும் பொழுது உன்னிடத்தில் எந்த ஒரு தொந்தரவுகளையும் செய்யாமல் இருந்து கொண்டிருக்கின்ற ஒரு உறவு என்றால் அது உன்னுடைய தாய். இந்த தாயை கடவுளுக்கு நிகராக பார்க்கின்றவர்கள் எல்லாம் இங்கு மிகவும் குறைவானவர்கள். அந்த நேரத்தில் அவர்களுக்கு வேண்டியது எல்லாம் கிடைத்துவிட்டதே என்று சொல்லி அதன் பிறகு அவர்கள் எந்த நன்றி உணர்ச்சியையும் வெளிப்படுத்த விரும்புவது இல்லை. இது போன்ற பிள்ளைகள் இருக்கும் வரையிலும் இங்கு எதுவுமே மிகப்பெரிய ஆச்சரியத்தை அவர்கள் வாழ்க்கையில் கொடுக்காது. தன் மீது அன்பு கொண்டவர்களையும் தன்னை அன்புள்ளம் கொண்டு கவனித்தவர்களையும் வாழ்க்கையில் ஒருபோதும் மறக்கக்கூடாது. என் குழந்தையே, உண்மையான வாழ்க்கைக்கு தேவைப்படுவது காசோ பணமோ அழகோ அல்ல. உன்னுடைய தேவையை புரிந்து கொள்ளும் உன்னதமான ஒரு மனது மட்டும்தான். உன்னுடைய தேவையை உணர்கின்றவர்கள் உன்னை பெற்றவர்கள், அடுத்ததாக நீ வணங்குகின்ற உன்னுடைய தெய்வங்கள். என் குழந்தையே, பாதை கூட நீ பக்குவத்திற்கு வந்தால் மட்டுமே அதன் பாதியை உன்னிடம் காட்டும், பயன்படுத்தவும் விடும் என்பதனை புரிந்து கொள். நாம் பயணிப்பது சரிதான், நாம் செய்கின்ற செயல்கள் எல்லாம் சரிதான் என்று நீ நினைக்கும் பொழுது அந்த பாதை உனக்கான வழிவகைகளை செய்து கொடுக்கும். அதனால் எப்பொழுதும் எந்த நிலையிலும் எந்த ஒரு முடிவுகளையும் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று நீ எடுத்து விடாதே. ஒவ்வொரு முறையும் உன்னை பார்த்து விட்டுத்தான் போகலாம் என்று நினைக்கின்றேன். ஆனால் உன்னை பார்த்தால் போகத்தான் முடியவில்லை. அப்படி ஒரு உறவு உன் மனதிற்குள் ஒரு எண்ணத்தை கொடுக்கிறது என்றால் அதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவர்களின் மீது உனக்கிருக்கின்ற ஈர்ப்பு, அவர்களின் அன்பு உன்னை கட்டி போடுகிறது என்று அர்த்தம். வாழ்க்கையில் பொதுவாகவே எல்லோருக்குமே சில உண்மையான உறவுகளும் போலியான உறவுகளும் கிடைக்கத்தான் செய்கின்றார்கள். உண்மையான உறவுகளை அடையாளம் கண்டு கொண்டோமானால் நிச்சயமாக நமக்கு நடப்பது எல்லாமும் நல்லதாகவே நடக்கும். போலியான உறவுகளை அடையாளம் கண்டுபிடித்து விட்ட பிறகும் கூட அவர்களை விட்டு விலகிச் செல்ல நீ முடியாமல் நிற்பாயானால் அங்கு உனக்கு அனுபவம் கிடைக்கத்தானே வேண்டும். வாழ்க்கை அதையெல்லாம் கொடுக்கத்தானே செய்யும். சரி, இதையெல்லாம் கந்தன் எதற்காக சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்று யோசிக்கிறாய் அல்லவா? என் குழந்தையே, உன் வாழ்க்கையில் ஒரு உண்மையான அன்பு, ஒரு உண்மையான உறவு, ஒரு முழுமையான நம்பிக்கை கொண்ட ஒரு நல்ல உறவு உன் வாழ்க்கையில் உன்னை தேடி வரப்போகின்றது. காலம் முழுவதும் இவர்கள் ஒருவரினுடைய அன்பு நமக்கு கிடைத்தால் போதும் என்று நீ நினைக்கின்ற அளவிற்கு உனக்கான மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு உறவு உன் வாழ்க்கையில் வரப்போகின்றது.
இவர்களை எப்பொழுதும் விட்டுவிடாது. உன்னை தேடி வருகின்ற எல்லா உண்மைகளையும் தொலைத்து விடாது. நல்லதை நடத்தி இந்த வாழ்க்கையில் உனக்கான வெற்றியை உறுதிப்படுத்திட நீ எப்பொழுதும் முழு மனதோடும் முழு மகிழ்ச்சியோடும் வந்து கொண்டிரு. நான் உனக்கு நடத்தக்கூடிய வெற்றியானது எந்நாளும் உன்னை பெருமகிழ்ச்சிப்படுத்தும். எந்நாளும் உன்னை பேரதிசயப்படுத்தும். மேலும் மேலும் உனக்கான நம்பிக்கையை உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும். என் குழந்தையே, நம்மை சுற்றி நமக்கு வருகின்ற இந்த விஷயங்கள் அத்தனையும் இனி எந்த நேரத்திலும் உன் வாழ்க்கையில் உன்னை பேரானந்தப்படுத்தப் போகிறது. உனக்கு வேண்டிய செல்வமும், உனக்கு வேண்டிய வசதி வாய்ப்புகளும், உனக்கு வேண்டிய மன நிம்மதியையும் உன் அப்பன் நான் உனக்கு கொடுக்க நினைக்கின்றேன். திருச்செந்தூர் கந்தன் உன் வாழ்க்கையில் நடத்தக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் சர்வ நிச்சயமாக உனக்கான மிக பெரிய மாற்றத்தை தர வேண்டிய காலகட்டம். நான் உனக்கு அதனை எல்லாம் கொடுக்க இப்பொழுது முன் வந்து விட்டேன் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, நமக்கு நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதும், இந்த வாழ்க்கை நமக்கு தருவது எல்லாமுமே உண்மைக்குத்தான் என்பதனையும் நீ உணரும் பொழுது நிச்சயமாக உனக்கான மாற்றங்கள் அத்தனையும் உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கும். உனக்கான விருப்பங்கள் எல்லாமும் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். எந்த இடத்திலும் எதையும் விட்டுவிடாது. எந்த சூழ்நிலையிலும் எதையும் தொலைத்து விடாது. உனக்கான மகிழ்ச்சியை நீ முடிவு செய்ய வேண்டிய காலகட்டம் உனக்கு வந்துவிட்டது. காலத்தின் கட்டாயத்தினால் இந்த வாழ்க்கையில் நீ அடையக்கூடிய விஷயங்கள் இனி ஏராளம். காலத்தின் கட்டாயம் இந்த வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய மாற்றங்களை கொடுக்க வேண்டியது ஏராளம் என்று மாறிவிட்டது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நோக்கிய என் பிள்ளை பயணிக்க தொடங்கி இருக்கின்ற இந்த நேரம் இனி உனக்கு மிக பெரிய மகிழ்ச்சி உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறக்காதே. தெளிவான விஷயங்கள் எல்லாம் இனி உன்னை தேடி உன்னை தொடர்ந்து வரக்கூடிய காலகட்டம் வந்துவிட்டது. எப்பொழுதும் போல என் பிள்ளை நீ ஆசைப்பட்ட விஷயங்களை எல்லாம் முழுமையாக உணர்ந்து இனி உன்னை தேடி வருவதை எல்லாம் சரியாக புரிந்து கொண்டு நீ மகிழ்ச்சியோடு இருந்து விட்டால் அது போதும். மன மகிழ்ச்சியோடு என் பிள்ளை நீ இருந்து விட்டால் அது போதும். இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் உன்னை காக்க உன் அப்பன் கந்தன் நான் இருக்கிறேன் என்பதில் உனக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உன்னை சுற்றி நான் வரும்பொழுது, உன்னை தேடி நான் வரும்பொழுது உனக்கு சில அதிர்ஷ்டத்தை நான் கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றேன். நிச்சயமாக உனக்கு இதையெல்லாம் ஒன்று சேர்ந்து நான் கொடுத்து கொண்டிருக்கின்ற இந்த நேரம் நல்லபடியான மாற்றங்களை எல்லாம் உணர்ந்து பேரதிர்ஷ்டத்தின் உச்சத்தில் நீ வாழக்கூடிய சூழ்நிலைகளை நிச்சயமாக காணத்தான் போகின்றாய். என் குழந்தையே, எப்பொழுதும் எங்கும் எதிலும் தெய்வம் நிறைந்திருக்கிறார்கள் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். எந்த நேரத்திலும் தெய்வம் உன்னை தேடி வருகிறது என்பதனை நீ புரிந்து கொள். எந்த சூழ்நிலையானாலும் உனக்கு வேண்டிய விஷயங்களை எல்லாம் தெய்வம் நடத்தி கொடுக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள். யாரும் எதையும் சொல்லிவிட்டு போகட்டும். உன் மனசாட்சி தெய்வத்தை உணர்கிறது என்றால் அது போதும். வேறு எதை நினைத்தும் என் பிள்ளை நீ வருத்தப்பட வேண்டிய அவசியம் உனக்கு ஒரு பொழுதும் இல்லை. வேறு எந்த ஒரு மாற்றங்களும் உன்னை பெரிதாக பாதிக்காது. உனக்கே உனக்கான உண்மையான உறவுகள், உனக்கே உனக்கான நன்மைகள் என்று இவை எல்லாவற்றையும் உனக்கு நடத்தித்தர நான் காத்து கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். கந்தன் இருக்கும் பொழுது என் பிள்ளைக்கு என்ன கவலை? கந்தன் இருக்கும் பொழுது என் பிள்ளையின் வாழ்க்கையில் என்ன கஷ்டம்? இனி எதற்காகவும் நீ மனமுடைந்து விடாதே. இனி எதற்காகவும் என் குழந்தை நீ வேதனைப்பட்டு விடாதே. நிச்சயமாக உனக்கு நல்லதே நடக்கும். உன் வாழ்க்கையிலும் உனக்கான அதிசயங்கள் நடக்கும்.
மேலும் மேலும் உன் வாழ்க்கையின் வெற்றியை நீ எப்பொழுதும் உறுதி செய்து கொண்டே இருப்பாய். வேல்வேல் முருகா, வெற்றி வேல் முருகா.